கடலூர் அருகே தந்தையை இழந்த சோகத்திலும் மன உறுதியுடன் +2 பொதுத் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற மாணவிக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது. கடலூர் மாவட்டம் திருப்பாதிப்புலியூரைச் சேர்ந்த ரத்தின வடிவேல் என்பவரின் மகள் ராஜேஸ்வரி. இவர் தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். இந்நிலையில் இயற்பியல் +2 பொதுத் தேர்வு நாளன்று அதிகாலையில் இவரின் தந்தை ரத்தின வடிவேலு உயிரிழந்துள்ளார். தந்தையை இழந்த சோகத்தில் இருந்த மாணவி ராஜேஸ்வரி மனம் தளராமல் சென்று பொதுத் தேர்வை எழுதி முடித்தார். இன்று தமிழ்நாடு முழுவதும் +2 பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது. இதில் இயற்பியல் தேர்வில் 70 மதிப்பெண்கள் எடுத்துள்ள ராஜேஸ்வரி அனைத்து பாடங்களிலும் வெற்றி பெற்று மொத்தம் உள்ள 600 மதிப்பெண்களுக்கு 474 மதிப்பெண்கள் எடுத்துள்ளார். சொந்த தந்தையை இழந்த நிலையிலும் மன உறுதியுடன் பொதுத் தேர்வு எழுதி வெற்றி பெற்றுள்ள மாணவிக்கு அனைவரும் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர். நான் +1 +2 சென்டென்ஸ் ஸ்கூலில் படித்தேன். என்னோட ஃபிசிக்ஸ் எக்ஸாம் அன்றைக்கி எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. அன்றைக்கி நான் எக்ஸாம்லாம் எழுத வேணாம், அடுத்த தடவை பார்த்துக்கலாம்னு சொல்லக்குள்ள எங்கள் வீட்டில் இருக்கவங்க என்ன சொன்னாங்களோ, உன்னோட லைஃப் வீணாயிடும், நீ போய் எக்ஸாம் எழுது அப்படின்னு சொன்னதுனால நான் எக்ஸாம் போய் எழுதினேன். எழுதிட்டு இப்போ என்னோட ரிசல்ட்ஸ்லாம் வந்துடுச்சு. நான் ஃபிசிக்ஸில் 70 எடுத்திருக்கேன். ஓவரால் டோட்டலாக 474 எடுத்திருக்கேன். எங்கள் அப்பா கவர்மெண்ட் ஸ்டாஃபாக தான் இருந்தாங்க. அதே போல் நான் ஒரு டிகிரி படித்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி என்னால் முடிஞ்சதை 4 பேருக்கு செய்யணும்னு தான் என்னோட ஆசை. எங்கள் அப்பா ஆசையை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன்.